பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவளோட கண்ணாடி திடீர்னு கலந்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னும் போது பக்கத்துல இருந்த குட்டி பொண்ணோட காலில் நம்பர் கவுண்டிங் வரத கவனிக்கிறா. இவளும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட என்னதுன்னு சொல்லி கேட்கலான்றதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த ரோட கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறா. திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக் வேகமா வருது. இவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஓடி அந்த ட்ரக் முன்னாடி போய் நின்னுறா. இவன் நிக்கிறத பார்த்த அந்த வண்டியோட டிரைவர் எப்படியோ பிரேக் போட்டு நிப்பாட்டிடுறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குது. என்னாச்சுன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட காலில் ஒன்ன நம்பர் கவுண்டிங் முடிஞ்சிருது. சடனா அந்த பொண்ணு இறந்தும் போயிருது. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சுட்டு பஸ்லயே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்னாச்சுன்னு சொல்லி இவளும் கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப அடிபட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவ ஒண்ணு கவனிக்கிறா. என்ன நாங்க அடிபட்டு கிடந்த ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒவ்வொரு டிஃபரெண்டான நம்பர் கவுண்டிங் ஓடுது. இவளுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுல வந்த 2 பேர்த்துல ஒரு பொண்ணுக்கு மட்டும் லைட்டா கையில அடிபட்டு இருக்கிறதுனால இவ பேண்டேஜ் ஒட்டிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கழுத்துல நம்பர் ஓடுறத கவனிக்கிறா. இவ உடனே அந்த பொண்ணு கிட்ட உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்றா. இவளும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம அவர் கூட்டிட்டு கிளம்பும் போது திடீர்னு அவர் மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு எப்படியும் உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு, அவரோட கையை பிடிச்சி இவகிட்ட கொடுத்து அவருடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. தன்னோட ஒய்ஃப் கிட்ட என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த நேரம் அவரோட கழுத்துல ஒன்ன நம்பர் கவுண்டிங் முடிஞ்சு அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணுக்கு நமக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இவளோட கையிலும் ஒரு பெரிய நம்பர் கவுண்டிங் ஓடுது.